அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். தக்கபல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்களுடைய அமலையும் என்னுடைய அமலையும் ஏற்றுக்கொள்வானாக. நமக்கு பாத்தீங்கன்னா ஈது பிறை தெரிந்து விட்டது. சுபஹானல்லாஹ். இந்த ஈது பிறை தெரிஞ்சனும் இந்த 2 துவாக்களை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிறை தெரிந்தவுடன் ஓதும் துவா. பிறை தெரிந்தவுடன் ஓதும் துவாவை நபி அவர்கள் ஓதுவாங்க. அந்த ஒரு மாதம் முழுவதும் அல்லாஹுடைய நன்மையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், எந்த கெடுதலும் நடக்காது. அந்த துவா தான் பாருங்க. அல்லாஹும்ம ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பஇ வரப்புக்கல்லாஹு ஹிலாலு ருஸ்தின் வஹைர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான பிறை துவா. இந்த பிறை துவால பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பும் இறை நம்பிக்கையும் அமைதியும் இஸ்லாமும் இது அனைத்தும் நிறைந்ததாக இந்த பிறையை எனக்கு ஆக்குவாயாக. பிறையே உன்னுடைய என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்றதா இந்த பிறை துவா. இதை ஒரு தடவை ஓதிக்குங்க. ஓதிட்டு இரண்டாவதாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரை பார்த்தாலும் நீங்க தக்கபல்லாஹு மின்னா வ மின்கும் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே ஈத் முபாரக்னு நம்ம சொல்றோம், அதுக்கப்புறம் ஹாப்பி ரம்ஜான் எல்லாம் சொல்றோம். ஆனா அது நமக்கு சுன்னத் கிடையாது. இதுதான் நமக்கு சுன்னத்து. அல்லாஹு உங்களுடைய என்னுடைய அமல்களை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ ஒரு துவா பிறை தெரிஞ்சிடும் நமக்காக ஓதுறோம், மாசம் முழுவதும் நல்லா இருக்கணும்ட்டு. அடுத்தது இந்த ஈதுடைய ஒரு நாள் முழுவதும், அதாவது அந்த ஈதுடைய செலிப்ரேஷன் அந்த இரவு வரையும் நம்ம என்ன பண்ணணும், யாரை பார்த்தாலும் இதை முதல் தடவை சொல்லணும். இது நமக்கும் அவங்களுக்குமான துவாவா இருக்கு. அப்ப இந்த 2 துவாவை தான் நபி அவர்கள் ஈதுல ஓதி இருக்காங்க. சரி, அதோட சேர்ந்து இந்த ஒரு 5-6 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் செய்றீங்க மாசம் போறா, ஆனா ஈத் அன்னைக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டுறாதீங்க. இதுல உங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு 2-3 விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களுக்கு கம்பைனா நான் ஒட்டுக்கா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். முதல் விஷயம், ஈத் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு காலையில பேரிச்சம்பழங்களை ஒற்றைப்படைகள்ல நபி அவர்கள் சாப்பிடுவாங்க. அதனால பேரிச்சம்பளைகளை எப்படி நம்ம நோன்பு திறப்போமோ அந்த மாதிரி காலையில் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம் நல்ல ஆடைன்னு சொல்லிட்டு அதிகமா என்ன பண்றாங்க சொல்லுங்க, இந்த பெண்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த ஸ்லீவ்லெஸ் போடுறது, டைட்டா போடுறது, அதுக்கப்புறம் உருவம் இருக்கிறது போடுறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அதை போடாதீங்க. அதை போட்டுட்டு போய் நம்ம தொழுகிறோமே, நமக்கு தொழுக கூடுமான்னு யோசிச்சு பாருங்க. அதனால நல்ல ஆடைகள் அப்படிங்கிறது கண்ணியமான முறையில இருக்கட்டும். அப்புறம் ஆண்கள் என்ன பண்ணுங்க, நறுமணம் பூசிக்கொள்ளுங்க. பெண்கள் வெளியே போகும்போது நறுமணம் பூசாதீங்க, வீட்டுல இருக்கும்போது பூசிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க ஒருத்தவங்க அந்த தகபல்லாஹு மின்னாவா மின்கும் மோதி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிரீட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க வாழ்த்தி கொள்ளுங்க. முதல்ல குடும்பத்துல வாழ்த்துங்க. சும்மா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, அடுத்தவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்றது. ஆனா வீட்டுல மதிக்கிறதே கிடையாது. ஆனா வீட்டுல எல்லாரும் வாழ்த்தி கொள்ளுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, தொழுக போங்க. ஃபர்ஸ்ட் தொழுக போறதுக்கு முன்னாடி கிஃப்டும் தொழுக போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வழியில போங்க, இன்னொரு வழியில திரும்பி வாங்க. ஏன்னா தொழுக போகும்போது என்ன பண்ணணும், பாக்குறவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லணும், தகபல்லாஹு மின்னாவா மின்கும் சொல்லணும். திரும்பி வரும்போது இன்னொரு வழியில வரணும், அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, துவா சொல்லுங்க. இப்படி செய்யணும். அதே மாதிரி தொழுக போன இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குத்பா உரையை அமைதியா கேளுங்க. அங்க தொழுதுட்டு எல்லாத்துக்குமே முசாஃபா பண்ணுங்க. தொழுது முடிச்சுன்னா அங்க ஏழை எளியவர்களுக்கு சதக்கா கொடுங்க. நோன்பு நாள்ல நம்ம இப்படி இருக்கிறோமே, அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாம கையேந்துறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுங்க. இப்படி எல்லாம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு குடும்பத்தோட சாப்பிடுங்க, குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுங்க. குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. அதான் நோன்பு காசு எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த அன்னைக்கு நோன்பு அன்னைக்கு காலையில துணியை போட்டாங்க, தொழுதுட்டு வந்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு, சீக்கிரம் பிரியாணி செஞ்சுட்டு நான் கரெக்டா மதியானத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆண்கள் தொழுதுட்டு போயிடுறது வெளியே. பசங்க எங்கேயாவது வெளியே போயிருது, பிள்ளைங்க எங்கேயாவது வெளியே போயிருது. வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ் மட்டும் பாவம், இந்த பாவப்பட்டவங்க என்ன பண்ணுவோம், வீட்டுல சமைச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வருவாங்க, மதியானம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, வெளியே போயிருவாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் போனா எப்படி இருக்கும் குடும்பம்? ஈதுடைய நாள்ல நபி அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, அப்ப ஈது செலிப்ரேஷன் பண்ணும் போது இருந்த நிகழ்வை என்ன பண்ணிருக்காங்க பாத்திருக்காங்க. அதுவும் நபி அவர்கள் எவ்வளவு பொறுமையா பாத்திருக்காங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போதும்னு சொல்ற வரையும் பொறுமையா பாத்திருக்காங்க. அப்ப அந்த அன்னைக்கு கணவன்மார்களும் குழந்தைகளும் வெளியே போய் செலவு பண்ணாதீங்க, வீட்டுல சந்தோஷமா பேசி நேரத்தை செலவு பண்ணுங்க. அந்த அன்னைக்கு கூட டிக்கெட் போட்டு சினிமாக்கு போறவங்களெல்லாம் நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்த்துறதுன்னே தெரியல. அல்லாஹ் போதுமானவன். ஒரு மாச நன்மையை ஒரே நாள்ல கழிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அந்த அன்னைக்கு இந்த டிவியை பாக்குறது, ஏதோ காணாததை கண்ட மாதிரி போய் என்ன பண்றது, பாட்டு படம் எல்லாத்தையும் போய் பாக்குறது, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அல்லாஹ் போதுமானவன். இதுதான் ஈதுடைய சுன்னத்து. இதை நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஈதுடைய நாள்ல ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய துவா
ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இருக்கு. அதாவது நம்ம இப்ப 30 நாள் நோன்பு வச்சிட்டோம் இல்ல, அது ஏத்துக்கொள்ளப்பட்டுச்சான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அடையாளத்தை நமக்கு இன்னைக்கு காட்டுவான். அந்த அடையாளம் என்னன்னு நான் போடுறேன். அது இருந்தா உங்க 30 நோன்பு அல்லாஹ் இடத்துல என்ன ஆச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஹதியாவாக மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.